அருமையான சுவையில் சேமியா கேசரி பண்ணியாச்சுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆறுனா இந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். சரிங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் சேமியா கேசரிங்க. அட்டகாசமான சுவையில் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. நம்ம ரவையை வச்சு கேசரி பண்ணுற மாதிரி சேமியா வச்சு கேசரி பண்ண போகிறாங்க. அன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா வந்து 200 கிராங்க. நம்ம பரும் சேமியா இருக்குது பாருங்க. இது வறுத்த சேமியா தான். இது மிஷினில் வந்து வறுத்து வரும். நம்ம வந்து நெய்யிலையும் எண்ணெயிலையும் வறுத்து எடுக்கணுங்க. எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கேசரியோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதனால் இதை எண்ணெயில் போட்டு நம்ம நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம ரவை கேசரியோட இது வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே இது வரையிலும் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே. தேவையான பொருள் வந்து கேசரி பண்ணதுக்கு தேவையான பொருள் வந்து 200 கிராம் சேமியா எடுத்துருக்கேங்க. பரு சேமியா தான் எடுத்திருக்கேன். அப்புறமாட்டு முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உலர் திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் 200 கிராம் சேமியாவுக்கு 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டு தந்தூரி எடுத்துருக்கேங்க. ஏலக்காய் பவுடர், அப்புறமா நெய், எண்ணெய்ங்க எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பை வச்சுக்கலாம். எந்த கடாயில் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயில் வச்சுக்கோங்க. கடாய் வந்து கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கணுங்க. இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சேமியா வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்க்கும்போது தான் திகட்டாது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து இதமாக வச்சுக்கணுங்க. இதமாக வச்சுட்டு நம்ம சேமியா ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணுங்க. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு காலையில் தான், நேற்று நைட்டில் தான் வந்து இறங்கினேன். குருவாயூர் வண்டி பகல் வண்டியில் தான் ஏறி வந்தேன். பகல் வண்டியில் ஏறி வந்தேன். நைட்டு வந்து 9:30-10 மணி ஆகிட்டுங்க வீடு வந்து சேரதுக்கு. அங்கே 7:30 மணிக்கு வர வண்டி. நாகர்கோவில் வந்து கொஞ்சம் பாலத்தில் வேலை நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஊரில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க உத்தரத்துக்கு. இங்கே உங்கள் ஊர் சாஸ்தாலாம் கும்பிட போனீங்களா? உங்கள் ஊரில் சாஸ்தாலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சாஸ்தா வந்து வாவகுளம் மன்னார் கோயிலுங்க. அங்கே இருக்குது. ரொம்ப தூரம், 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. கார் பிடிச்சி போனோம். போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோங்க. வறுக்கிறது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கிடணும். செவந்து வர அளவுக்கு வறுக்கணுங்க. ஒரு 4-5 நிமிஷமாவது வறுக்கணும். இதை வந்து நம்ம வறுத்துட்டு இருக்க நேரத்தில் பக்கத்தில் இருக்க அடுப்பில் நீங்கள் வெந்நீர் சூடு பண்ணிக்கோங்க. வெந்நீர் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றணும். எனக்கு ஒரு அடுப்புனாலும் நான் இதை பண்ணி முடிச்சுட்டு சூடு பண்ண போகிறேன். நீங்கள் பக்கத்து அடுப்பில் வெந்நீர் சூடாட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நம்ம தனியெல்லாம் வறுக்கணும் வேண்டாம். இது கூட நம்ம போட்டு வறுத்துக்கிட்டால் போதுங்க.
கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டுக்கலாம். உலர் திராட்சைங்க. கிறிஸ்மஸ் பழம்னா நிறைய பேருக்கு தெரியாது. உலர் திராட்சை இதையும் போட்டு நல்லா கிண்டி நம்ம எடுத்துடணுங்க. எந்த அளவுக்கு ரவை வறுபடுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இறக்கிடலாம். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவந்து வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். 200 கிராம் சேமியாவுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணிங்க கரெக்டாக இருக்கும். 3/4 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொதிக்க பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. கொதித்ததும் நம்ம அப்படியே இறக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே சேமியாவை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிடணுங்க. வெந்நீர் வந்து சூடாக ஊற்றணும். சூடாக ஊற்றும்போது பார்த்து ஊற்றிக்கோங்க. ரெண்டும் சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வறுத்து எடுத்துகிட்டு வெந்நீர் சூடு பண்ணனால உங்களுக்கு கொதிச்சு வரல. ஒரு அடுப்பில் வெந்நியும் ஒரு அடுப்பில் சேமியாவும் போடும்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க. மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிண்டி கொடுக்கணுங்க. முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். அதிலே போடும்போது நல்லா வறுபட்டுருங்க. நல்லா வேகணும். சேமியா வந்து நல்லா வேகணும். வறுத்துருக்கனால வேகிறது கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடிங்க, தனி ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சுகர் போட்டு பவுட்ரு பண்ணி வைக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டால் அரைப்படாதுங்க. அதுக்காண்டி சுகர் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணி வைப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி எடுக்கணுங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணுங்க. 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு தந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வந்து கேசரிக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டீ கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. டீ கடைகள்லாம் வச்சுருப்பாங்க சில டீ கடைகளில். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி ரவையை வச்சு கிண்டுறதுக்கு இந்த மாதிரி கிண்டி பாருங்க. இப்போ சுகர் பூரா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் எடுக்கணுங்க. கொஞ்சம் இலகி வரும். அப்புறமா நமக்கு வத்திருங்க. பார்க்கையில எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். சேமியா வந்து ஒன்று ஒட்டாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். நல்ல எண்ணெயில் வறுத்தோடனா இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். பயந்துடாதீங்க, வத்திருங்க நமக்கு. சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் வத்துட்டுங்க. சூப்பராட்டு வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிண்டி எடுத்துடணுங்க. சரிங்களா? பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு நமக்கு சேமியா கேசரி வந்து. இது ஆறுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திக்காகுங்க. நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை விட்டு கீழே இறக்கியாச்சுங்க. அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம்.
இந்த மாதிரி வேற ஒரு பவுலில் மாற்றிடணுங்க. மாற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாங்க. அப்படியே 1 ஸ்பூன் காணும் நெய் ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக ஒட்டாமல் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சேமியா கேசரியை நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆறுனா இந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். சரிங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் சேமியா கேசரிங்க அட்டகாசமான சுவையில் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அருமையான சுவையில் சேமியா கேசரி பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே முந்திரி பருப்போட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பருங்க. அட்டகாசமாக இருக்குது. ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. ஏலக்காய் வாசம், அந்த நெய் வாசம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. டேஸ்ட்டாக இருந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. வெள்ளை சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு வெல்லமும் போட்டு பண்ணலாம். வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.